சைதை துரைசாமி அவருடைய ஒரே ஒரு மகனான வெற்றி ஹிமாச்சல பிரதேசத்தில் அவர் கார் விபத்தில் சிக்கி இன்றுடன் சரியா 9 நாட்கள் ஆயிருக்கு. இப்படி இருக்க இந்த 9 நாட்களும் அவருடைய உடல் எங்க அப்படின்னு நூற்றுக்கணக்கான நபர்கள் தேடியிருக்காங்க. ஆனா வெற்றி எங்க இருக்காரு அப்படின்னு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்காம இருந்த இந்த நிலையில இப்ப இன்னைக்கு சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெற்றி அவர் கூடவே கார்ல பயணம் பண்ண அவருடைய நண்பர் அசிஸ்டன்டான கோபிநாத் அவர்கிட்ட இருந்து தற்போது விசாரணை செய்த ஹிமாச்சல பிரதேச போலீசார்களுக்கு ஒரு திடுக்கிடும் அதிர்ச்சி தரும் செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தற்போது வெற்றி அவர்கள் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா ஹிமாச்சல பிரதேச போலீசார்கள் அவங்களுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதாவது வெற்றி ஃபர்ஸ்ட் விபத்துக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெற்றி அதே போல நண்பர் கோபிநாத் 2 பேருமே சாப்பிட்டுட்டு அவங்க எடுத்திருந்த வாடகை கார் மூலயமா அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து புறப்பட்டு போற மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜ்களை நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். இப்படி இருக்க வெற்றி அவருடைய நண்பர் கோபிநாத் அவருடைய வாக்கு மூலத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, கார் ஓட்டிக்கிட்டு இருந்த டிரைவர் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுச்சு, அதனாலதான் காரு விபத்துக்குள் ஆகுச்சு. ஸோ இதுதான் விபத்துக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி வெற்றி அவருடைய நண்பர் கோபிநாத் சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த டிரைவரை உடல் கூராய்வு செய்த போலீசார்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. அதாவது காருக்கு உள்ள இருந்து மீட்கப்பட்டிருந்த கார் டிரைவர் அவருக்கு மாரடைப்பு ஏற்படல அப்படிங்கிறது உடல் கூராய்வுல இருந்து தெரிய வந்திருக்கு. அப்படின்னா வெற்றி அவர் கூடவே பயணம் பண்ண நண்பர் கோபிநாத் அவர் ஏதோ ஒன்று மறைக்கிறாரு, அவர் பொய் சொல்றாரு அப்படிங்கிறத தற்போது ஹிமாச்சல பிரதேச போலீசார்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால இதுவரைக்கும் வெற்றி அவர் விபத்தில் சிக்கி கார்ல விழுந்து அவருடைய உடல் கிடைக்கல. ஸோ இந்த விஷயத்தையும் தற்போது சாதகமாக்கியிருக்க ஹிமாச்சல பிரதேச போலீசார்கள் தற்போது வெற்றி அவரை வேறு யாராவது கடத்திட்டு போயிருக்கலாமா, வெற்றி அவர் கார்ல ஏறின சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் இருக்கு, ஆனா விபத்து நடந்தப்ப வெற்றி அவர்கள் கார்ல இல்லாம இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே போல நண்பர் கோபிநாத் அவரும் முன்னுக்கு பின் முரணா அவர் கொடுக்கிற வாக்கு மூலங்கள் இருக்கிறதால அடுத்ததா ஹிமாச்சல பிரதேச போலீசார்கள் தற்போது வெற்றி நண்பர் கோபிநாத் அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிக்க கோர்ட் அவங்களுடைய அனுமதியை நாடியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக இது நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வெற்றி அவர்கள் வேறு எங்கேயாவது அவர் நல்லபடியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் இருக்கணும், திரும்பி வரணும் அப்படிங்கிறது தான் தற்போது இங்கே இருக்கிற எல்லாருடைய வேண்டுதலாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்கு.